ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீரப்பூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்கள் சாமி கும்பிட போனாலே சாமியை சுற்றி கோயிலை சுற்றி ஒரு நிறைய கும்பல் உங்களை பிடிச்சி வாங்க நாங்கள் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தரோம், இல்லை சாமி கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய காசு கொடுக்குற வேலை நிறையா பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போங்க. ஒரு வேளை நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு 100 ரூபா, அதை உடைச்சதை நீங்கள் திரும்ப வாங்கணுன்னா 100 ரூபா, இல்லை பத்தாவது கயிறு கட்டினீங்கன்னா அதுக்கு தனி ரேட்டு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டு விற்கிறாங்க. இதில் இல்லை நீங்கள் கெடாவே வெட்டணும் அப்படின்னா தண்ணி போடுறதுக்கு காசு, தண்ணி போட்டு அது குளுக்குனா காசு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு மட்டும்தான் அந்த கோயிலில் எடுக்கிறாங்க. இல்லை சாமி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் கையில் கொடுத்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை போடுங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பாக்கெட்டில் இருந்த காசவே நம்மளை ஒரு கூட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கிறாங்க. இது கோயில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. நிறைய விஷயம் உள்ளே நடக்குது. இது யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதில் பத்தாவதுக்கு இதில் பூசாரிங்கிற பேரில் ஒரு கோயிலுக்குள்ளே யார் வேணாலும் உள்ளே போய்க்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஊர்க்காரங்க. இது பூசாரியா இல்லை யார் என்னங்கிறது ஒன்றுமே தெரியல. இதுதான் அந்த கோயிலோட நிலமை. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சுற்றி பார்த்தாருன்னா விசாரித்து பார்த்தா இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இந்த ஆடி மாதம் நிறைய பேர் கிடா வெட்டு வைப்பீங்க, கோழி அறுப்புங்க. இதுனா கொஞ்சம் போனீங்கன்னா பார்த்து போங்க. இந்த கோயில் என்ன தான் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது எல்லாம் சொன்னாலும் அங்கே இங்கே இந்த மாதிரி ஒரு கும்பல் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க, எந்நேரமும் இருக்கிறாங்க. எப்பயுமே நம்மளை சுற்றியே காசு கொடுங்கிறதுல குறியாகவே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் தடவை போகிறீங்கன்னா தான் பார்த்து கொஞ்சம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போங்க.